வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது சசிகலா வெளியிட்ட புதிய அறிவிப்பு, அதிமுக கட்சியில் திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக பெரும் தோல்வியை, மிகப்பெரிய பின்னடைவை நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சந்தித்த நிலைமையில் தற்பொழுது அடுத்த கட்டமாக ஒரு முடிவுகளையும் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம். அப்படி என்ன முடிவு என்றால், அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், முக்கிய புள்ளிகள், முன்னாள் அமைச்சர்கள் என பலரும் அதிமுகவின் தலைமையை மாற்றப்பட வேண்டும், அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை ஒன்றிணைக்க வேண்டும், ஒன்றிணைக்கும் முயற்சியில் கையாள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி என்று பலரும் குற்றச்சாட்டுகளையும் கோரிக்கைகளாகவும் முன்வைத்து கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது முக்கிய அங்கமாக கருதக்கூடிய வி.கே. சசிகலா அவர்களும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதாவது என்னவென்று கூறியிருந்தார் என்றால், அதிமுக அழிவதை என்னால் இதன் பிறகு பாற்றுக்கொள்ள முடியாது, கண்டிப்பாக அதிமுகவை காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி சசிகலா அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார் என்றே கூறப்படுகிறது. அதனால் அவர் அனைவருக்கும் அழைப்பை விடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அதே சமயத்தில் சசிகலா அவர்கள் அழைப்பை ஏற்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவருக்கு ஒரு பச்சை கொடி காட்டும் வகையில் அவரும் நேற்றைய தினம் அழைப்பை கொடுத்திருந்தார். இந்த ஒரு சூழலில் அதிமுகவில் அனைவரும் ஒன்று சேரக்கூடிய நேரம் என்பது நெருங்கிவிட்டது. இதன் பிறகு அதிமுகவை நல்வழிப்படுத்த அனைவரும் ஒன்று திரண்டு, அனைவரும் ஒரு ஒற்றுமைப்பட்டு ஒன்றிணைந்து ஒரு வெற்றியின் பாதைக்கு அதிமுகவை கொண்டு செல்வோம் என்ற ஒரு நோக்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு சசிகலாவும் ஓபிஎஸும் அவர்களும் இணைந்து அதிமுகவின் தலைமையை கைப்பற்ற போகிறார்கள் என்ற பேச்சுக்களும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடியாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் தனித்து போட்டியிட்டார்கள். இருவர்களுக்கும் மிஞ்சியது தோல்விதான் என்றே கூறுகிறது. அதாவது இந்த தோல்வியின் மூலமாக என்ன தெரிகிறது என்றால், அதிமுகவில் நீங்கள் என்னதான் செல்வாக்குகளை உங்கள் பின்னாடி வைத்துக் கொண்டிருந்தால் கூட அதிமுகவாக இருந்தால் மட்டுமே வாக்குகள் உங்களுக்கு, இல்லாவிட்டால் நீங்கள் பிரிந்து சென்று கொண்டிருந்தால் தொடர்ந்து தோல்வியை தான் தழுவீர்கள் என்று தக்க பதிலடியை பொதுமக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் ஒன்று சேருவது மட்டுமே ஒரே வழி, வேறு வழியே கிடையாது என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு நோக்கமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதையினைதான் சசிகலா அவர்களும் சொல்கிறார்கள், அனைவரும் ஒன்று திரண்டு செயல்பட்டாலே அதிமுகவை வெற்றி பாதைக்கு கொண்டு சென்று விடலாம், அப்படி இல்லை என்று முரண்பு பிடித்து கொண்டிருந்தார். அதிமுக மிகவும் ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுவிடும். அதன் பிறகு அதனை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் பெரிய பெரிய தலைவர்கள் கட்டி காப்பாற்ற கட்சியை மீண்டும் யாராலையுமே கட்டி காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், புரட்சி தலைவி ஜெயலலிதாக இருக்கட்டும், இருவருமே தன்னுடைய இறுதி மூச்சு வரை இந்த ஒரு இயக்கத்திற்காக கடினமான முயற்சியை எடுத்து கடினமான உழைப்பை கொட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பை வீணாக்குவது அவர்களுக்கு துரோகம் இழுக்கக்கூடிய செயலாக பார்க்கப்படுகிறது என்று சசிகலா அவர்கள் அறிக்கை விட்டு அதன் மூலமாக தற்பொழுது அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும், வெற்றி பாதைக்கு செல்ல வேண்டும் என்ற தகவல்களையும் தொடர்ந்து குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்களாம் நம்மளுடைய சசிகலா அவர்கள். இந்த ஒரு சூழலில் பெருமிதத்தில் இருக்கிறதுனால நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் பல மாற்றங்கள் நடைபெறும் என்றே கூறி வருகிறார்கள். அதை நாம் சற்றே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல் செட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.